அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வந்தனங்கள். இலங்கை கல்வி அமைச்சும் இலங்கை தேசிய கல்வி நிறுவனமும் இணைந்து ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய இந்த குறுகிய நிகழ்ச்சியிலே தரம் 10 மாணவர்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இன்று தரம் 10 மாணவர்களிடம் உலகினுடைய பிரதான பௌதீக பண்புகள் என்கின்ற அத்தியாயத்திலே 2ஆம் அத்தியாயத்தை நாங்கள் இன்று உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன். அந்த வகையிலே கடந்த நிகழ்ச்சியிலே புவியினுடைய சேர்க்கை எவை, அதில் காணப்படுகின்ற விடயங்கள் எவை என்பதை நாங்கள் அறிந்தோம், ஆராய்ந்தோம். தொடர்ச்சியாக நாங்கள் இன்று உங்களுடன் பரிமாறிக்கொள்ள இருக்கின்ற அலகு 2வது அலகு புவியினுடைய பிரதான பௌதீக பண்புகள். மாணவர்களே, இந்த பாடத்தை கற்பதன் மூலமாக அடைந்து கொள்ள வேண்டிய தேர்ச்சிகளாக பௌதீக மானிட தரைத்தோற்ற அம்சங்கள், அவற்றின் இயல்புகள், செயல்பாடுகள் தொடர்பில் விளக்கத்துடன் செயல்படுவார் என்பது தேர்ச்சியாக காணப்படுகின்ற அதே நேரத்திலே மாணவர்கள் இந்த பாடத்தை கற்பதன் மூலமாக அடைந்து கொள்ள வேண்டிய தேர்ச்சி மட்டங்களாக புவியின் பிரதான பௌதீக இயல்புகளை விவரிப்பார் என்பது அமைகின்றது. இவ்வாறு தேர்ச்சி மட்டத்தை கொண்டு காணப்படுகின்ற இந்த அலகிலே இந்த பாடத்தை கற்று முடிப்பதன் மூலமாக மாணவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கற்றல் பேறுகளை அவதானிக்கின்ற பொழுது புவிக்கோளத்தின் மேற்பரப்பில் உள்ள பிரதான பௌதீக தரைத்தோற்றத்தை விளக்குவார். மாணவர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த புவியிலே புவியினுடைய மேற்பரப்பானது பல்வேறுபட்ட தரைத்தோற்ற அம்சங்களை கொண்டு காணப்படுகின்றது. இவ்வாறு காணப்படுகின்ற இந்த தரைத்தோற்ற அம்சங்கள் எப்படியாக இருக்கின்றன? மலைகளாக காணப்படுகின்றதா, அல்லது சமவெளிகளாக காணப்படுகிறதா, அல்லது பாலைவனங்களாக காணப்படுகிறதா? என்ன பௌதீக அம்சங்களை கொண்டதாக இந்த தரைத்தோற்றமானது காணப்படுகிறதோ அதனை மாணவர்கள் விளங்கிக் கொள்வார் என்பது முதலாவது கற்றல் பேறாக காணப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது அன்புக்குரிய மாணவர்களே, பௌதீக தரைத்தோற்றத்தில் அடங்கும் பிரதான பௌதீக இயல்புகளை பெயரிட்டு சுருக்கமாக விளக்குவார். புவியினுடைய மேற்பரப்பிலே காணப்படுகின்ற இந்த பகுதியிலே எத்தகைய பௌதீக அம்சங்கள் காணப்படுகின்றன, அவற்றை பெயரிட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த அடங்குகின்ற இந்த பௌதீக அம்சத்தினுடைய இயல்புகள் எவை, எப்படியான பண்புகளை கொண்டு காணப்படுகிறது என்பதை மாணவர்கள் விளக்குவதும் இந்த பாடத்தை கற்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய கற்றல் பேறாக காணப்படுகிறது. மாணவர்களை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது பாரிய அளவிலான பௌதீக இயல்புகளாக கண்டங்கள், சமுத்திரங்கள் ஆகியவற்றை இனங்கண்டு பெயரிடுவார். மாணவர்களே, புவியினுடைய மேற்பரப்பிலே பெரியதும் சிறியதுமான பல்வேறுபட்ட பௌதீக அம்சங்கள் காணப்படுகின்றன. அதிலே பாரிய அளவு கொண்ட பௌதீக அம்சங்களாக கண்டங்களும் சமுத்திரங்களும் காணப்படுகின்றன. அவ்வாறு காணப்படுகின்ற இந்த பாரிய அளவு கொண்ட இந்த பௌதீக அம்சங்களிலே இருக்கக்கூடிய கண்டங்கள் எவை, அவற்றினுடைய பெயர்கள் எவை என்பதையும், அது மட்டுமல்ல அடுத்த பாரிய அளவிலே மிக பெரிய அளவிலே காணப்படுகின்ற அடுத்த பௌதீக அம்சமாக இருப்பது சமுத்திரங்கள். இவ்வாறு காணப்படுகின்ற சமுத்திரங்கள் எவை, அவற்றினுடைய பெயர்கள் எவை என்பதை மாணவர்கள் பெயரிட்டு கூறுவதும் இந்த அலகினை கற்பதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டிய கற்றல் பேறாக இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது அன்புக்குரிய மாணவர்களே, நடுத்தர அளவிலான பௌதீக இயல்புகளாக பிரதானமான மலைத்தொடர்கள், சமவெளிகள், மேட்டு நிலங்கள், நதிகள், ஏரிகள், கடல் தொகுதிகள் ஆகியவற்றை பெயரிட்டு சுருக்கமாக விளக்குவார் என்பது அமைகின்றது. மாணவர்களே, இதற்கு முன்பதான இந்த கற்றல் பேற்றிலே நாங்கள் பார்த்தோம்,
புவியினுடைய மேற்பரப்பிலே காணப்படுகின்ற பாரிய அளவு கொண்ட பௌதீக அம்சங்கள் எவை என்று நாங்கள் பார்த்தோம். அவற்றை பெயரிடுவார் என்பதை நாங்கள் கற்றல் பெயராக பார்த்தோம். அதனோடு சேர்ந்ததாக பாரிய அளவுக்கு அப்பால் நடுத்தர அளவிலான பௌதீக அம்சங்கள் எவை காணப்படுகின்றன என்பதை மாணவர்கள் அறிய வேண்டும். அவ்வாறான பௌதீக அம்சங்களாக சொல்லப்பட்டிருப்பது போல மலைத்தொடர்கள், சமவெளிகள், மேட்டு நிலங்கள் மற்றும் நதிகள், ஏரிகள், கடற்தொகுதிகள் காணப்படுகின்றன. அவற்றினுடைய பெயர்களை ஒவ்வொரு மாணவர்களும் சுருக்கமாக பெயரிட்டு அழைப்பது இந்த பாடத்தினுடைய அடுத்த கற்றல் பெயராக காணப்படுகிறது. அன்புக்குரிய மாணவர்களே, அந்த வகையிலே நாங்கள் பார்க்க வேண்டும் புவியினுடைய பிரதான பௌதீக பண்புகள் எவை என்று பார்க்கின்ற பொழுது முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் பௌதீகம் என்றால் என்ன, பௌதீக பண்புகள் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது மாணவர்களே, புவியினுடைய மேற்பரப்பிலே காணப்படுகின்ற மனித செயல்பாடுகள் எதுவும் இன்றி, மனித தூண்டுதல்கள் எவையும் இன்றி இயற்கையாகவே இவைகளெல்லாம் தோற்றம் பெற்றிருக்கின்றனவோ, மானிட துணை இன்றி இயற்கையான தன்மையிலே எவைகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றதோ அத்தனை விடயங்களும் பௌதீக அம்சங்களாக, பௌதீக விடயங்களாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே அன்புக்குரிய மாணவர்களே, புவியிலே நாங்கள் பார்க்கக்கூடிய பிரதான பௌதீக அம்சங்களாக 2 விடயங்கள் காணப்படுகின்றன. ஒன்று தரை தோற்றம், இரண்டாவது காலநிலை. புவியினுடைய பிரதான பௌதீக பண்புகள் 2. ஒன்று தரை தோற்றம், இரண்டாவது காலநிலை. அதனோடு சேர்ந்ததாக, இவற்றோடு சேர்ந்ததாகத்தான் அனைத்து பௌதீக பண்புகளும் பௌதீக உறுப்புகளும் புவியினுடைய மேற்பரப்பிலே காணப்படுகின்றன. புவியில் பல்வேறுபட்ட பௌதீக பண்புகள் காணப்படுகின்றன. நாங்கள் கற்றல் பெயரில் நாங்கள் பார்த்தோம். அவ்வாறு காணப்படுகின்ற இந்த புவியினுடைய பௌதீக அம்சங்களிலே பெரும்பாலானவைகள் அமைந்து காணப்படுகின்ற இடமாக புவியினுடைய மேற்பரப்பு காணப்படுகிறது. இவ்வாறாக காணப்படுகின்ற இந்த மேற்பரப்பு பௌதீக அம்சங்களாக, பௌதீக விடயங்களாக நாங்கள் பார்க்க வேண்டும். எவை என்று சொன்னால், பிரதானமாக புவியினுடைய மேற்பரப்பிலே பாரிய அளவு கொண்ட பௌதீக விடயங்களாக கண்டங்கள், சமுத்திரங்கள் காணப்படுகின்றன. அவற்றோடு சேர்ந்து புவியினுடைய மேற்பரப்பிலே இனங்காணக்கூடிய, அறியக்கூடிய பௌதீக விடயத்தை நாங்கள் இனங்காணுகின்ற பொழுது, அவதானிக்கின்ற பொழுது அங்கு குன்றுகள், மலைகள், மலைத்தொடர்கள், மேட்டு நிலங்கள், சமவெளிகள், நதிகள், ஏரிகள், கடல்கள், தீவுகள் என்பன புவியினுடைய மேற்பரப்பிலே காணப்படக்கூடிய பிரதான பௌதீக அம்சங்களாக, பிரதான பௌதீக விடயங்களாக, உறுப்புகளாக காணப்படுகின்றன. அந்த வகையிலே இவ்வாறான பல்வேறுபட்ட பௌதீக அம்சங்களை நாங்கள் அறிவதும் ஆராய்வதும் தான் மாணவர்கள் இந்த பாடத்தை கற்பதன் மூலமாக அடைந்து கொள்ள வேண்டிய கற்றல் பேறாக இருக்கின்றது. அந்த வகையிலே மாணவர்களை நாங்கள் பார்த்தோம், புவியினுடைய மேற்பரப்பிலே பல்வேறுபட்ட பௌதீக அம்சங்கள் காணப்படுகின்றன. அதிலே ஒன்று கண்டங்கள். கற்றல் பேட்டை நாங்கள் பார்த்தோம். கற்றல் பேட்டிலே புவியினுடைய மேற்பரப்பிலே காணப்படுகின்ற கண்டங்கள் எவை என்பதை பெயரிடுவார் என்பது முதலாவது கற்றல் பேறாக காணப்படுகிறது. அந்த வகையிலே மாணவர்களே, நாங்கள் முதலில் அறிய வேண்டும் கண்டம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இங்கு பாருங்கள், சமுத்திர நிலப்பரப்பில் இருந்து புவியிலே கண்டங்கள் காணப்படுகின்றன, சமுத்திரங்கள் காணப்படுகின்றன. அதிலே கண்டம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, சமுத்திர நிலப்பரப்பில் இருந்து சமுத்திரம் காணப்படுகிறது. அந்த சமுத்திரத்தில் இருந்து அந்த நிலப்பரப்பில் இருந்து உயர்ச்சி அடைந்துள்ள, சமுத்திரத்தில் இருந்து உயர்ச்சி அடைந்துள்ள பரந்த நிலப்பரப்பு கண்டம் என்று அழைக்கப்படுகின்றன.
ஒரு கேள்வியோடு கேட்கலாம், கண்டம் என்றால் என்ன என்பதை வரையறுக்குக என்கிற வினா ஒன்று எழுப்பப்படுகின்ற பொழுது, மாணவர்களே, நீங்கள் கண்டம் என்றால் என்ன என்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த விடயம் எதென்று சொன்னால், சமுத்திர நிலப்பரப்பில் இருந்து உயர்ச்சி அடைந்துள்ள பரந்த நிலப்பரப்பு கண்டம் என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் வாழுகின்ற இந்த புவியானதை நாங்கள் 100 வீதம் என்று கொண்டால், நாங்கள் வாழுகின்ற புவியானது 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பை கொண்டு காணப்படுகிறது. அதிலே நிலப்பரப்பு 29 வீதமாக காணப்படுகிறது. இந்த நிலப்பரப்பு என்று பார்க்கின்ற பொழுது கண்டங்களையும் தீவுகளையும் கொண்டதாக நிலப்பரப்பு காணப்படுகிறது. இதனுடைய அளவு புவியினுடைய மொத்த அளவிலே 29 வீதமாக காணப்படுகிறது. அதிலே 29 வீதமாக காணப்படுகின்ற அந்த கண்டங்கள் தீவுகளிலே கண்டம் என்றால் எதென்று சொன்னால் எவை என்று சொல்லுகின்ற பொழுது, சமுத்திர நிலப்பரப்பில் இருந்து உயர்ச்சி அடைந்துள்ள பரந்த நிலப்பரப்பு கண்டம் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வாறு புவியினுடைய மேற்பரப்பிலே உயர்ச்சி அடைந்து காணப்படுகின்ற கண்டத்தினுடைய பெயர்களை பார்க்கின்ற பொழுது, அதனுடைய அளவுக்கு தக்க, அதனுடைய பரப்பளவுக்கு ஏற்ற வகையிலே அதனை ஒழுங்குபடுத்தி பார்க்கின்ற பொழுது, அதிகமான பரப்பளவை கொண்ட முதலாவது கண்டமாக இருப்பது 29.5 வீதத்தை கொண்ட ஆசியா கண்டம். இரண்டாவது நாங்கள் பார்க்கின்றோம், ஆசியாவுக்கு அடுத்ததாக அதிகமான பரப்பளவை கொண்ட நிலப்பரப்பை கொண்டதாக 20.4 வீதமான நிலப்பரப்பை கொண்டு காணப்படுவது ஆபிரிக்கா கண்டம். மூன்றாவது, ஆசியா ஆபிரிக்காவுக்கு அடுத்ததாக 3ஆம் நிலையில் காணப்படுகின்ற கண்டமாக, சிறப்பாக 16.4 வீத நிலப்பரப்பை கொண்ட 3ஆம் நிலையில் காணப்படுகின்ற கண்டமாக வட அமெரிக்கா கண்டம் காணப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக 4ஆம் நிலையிலே 12 வீதத்தை கொண்ட நிலப்பரப்பை கொண்ட தென் அமெரிக்கா கண்டம் காணப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக அந்தார்டிகா கண்டம் 9.2 வீத நிலப்பரப்பை கொண்டும், அந்தார்டிகாவுக்கு அடுத்ததாக 6ஆம் நிலையில் காணப்படுகின்ற கண்டமாக 6.7 வீதத்தை கொண்ட ஐரோப்பா கண்டமும், இறுதியாக கண்டங்களிலே ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது குறைந்தளவிலான நிலப்பரப்பை கொண்ட கண்டமாக ஆஸ்திரேலியா கண்டம் 5.8 வீத நிலத்திணிவை கொண்டதாக மொத்தமாக 7 கண்டங்கள், புவியிலே மொத்தமாக 7 கண்டங்கள் காணப்படுகின்றன. முதலாவது ஆசியா கண்டம், இரண்டாவது ஆபிரிக்கா கண்டம், மூன்றாவது வட அமெரிக்கா கண்டம், நாலாவது தென் அமெரிக்கா கண்டம், ஐந்தாவது அந்தார்டிகா, ஆறாவது ஐரோப்பா, ஏழாவது ஆஸ்திரேலியா என்ற வகையிலே இந்த கண்டங்கள் ஒழுங்கு நிலையிலே காணப்படுகின்றன. இவற்றை நாங்கள் கண்டு கொள்வதன் மூலமாக, கற்று தேர்வதன் மூலமாக கற்றல் பெறுபேற்றை அடைந்து கொள்ளலாம். அன்புக்குரிய மாணவர்களே, இவற்றை நீங்கள் அறிவது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. அந்த வகையிலே தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த படத்தை அவதானிக்கின்ற பொழுது, உலக படத்திலே என்ன தன்மையிலே இந்த கண்டங்கள் பரவியுள்ளன என்று நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது, இங்கு பாருங்கள், முதலாவது இந்த மஞ்சள் நிறத்திலே காட்டப்படுகின்ற ஆசியா கண்டம் அதிகமான நிலப்பரப்பை கொண்டும், இரண்டாவதாக இந்த ஆபிரிக்கா கண்டமானது இரண்டாவதாகவும், மூன்றாவது வட அமெரிக்கா, நான்காவது தென் அமெரிக்கா, ஐந்தாவது அந்தார்டிகா, ஆறாவது ஐரோப்பா, ஏழாவது ஆஸ்திரேலியா என்று இப்படியான தன்மையிலே உலகிலே காணப்படுகின்ற அந்த 7 கண்டங்களும் பரவி இருப்பதை இந்த உருவானது, இந்த உலக படமானது உங்களுக்கு தெளிவாக காட்டி நிற்கின்றது. இவற்றினுடைய பரம்பலை நீங்கள் அறிவதும் அடுத்த கற்றல் பேற்றிலே ஒரு பேராக காணப்படுகிறது. எவ்வாறு கண்டத்தினுடைய பெயர்களை மாணவர்கள் அறிவது முக்கியமான கற்றல் பெறுபவராக இருக்கின்றதோ, அந்த ஒவ்வொரு கண்டங்களும் எந்த தன்மையிலே பரவியுள்ளது என்பதை அறிவதும் ஒவ்வொரு மாணவர்களும் கற்று தேர்க்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய கற்றல் பெறுபவராக இருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது, இந்த கண்டங்களிலே
கண்டங்களிலே சில பௌதிக உறுப்புகள் விடயங்கள் காணப்படுகின்றன. நாங்கள் பார்த்தோம் கண்டம் என்றால் என்னென்று நாங்கள் பார்த்தோம். இந்த கண்டங்களிலே சில பௌதீக உறுப்புகள் காணப்படுகின்றன. அதிலே ஒன்று கண்டமேடை. கண்டமேடை என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கண்டங்களின் எல்லையிலிருந்து, சிறப்பாக கண்டங்கள் சமுத்திரத்தோடு இணைந்து காணப்படும், அந்த கடற்கரையில் சொல்லப்படுகிற அந்த எல்லைகளோடு காணப்பட்டு கொண்டு இருக்கும். இவ்வாறு காணப்படுகின்ற பொழுது கண்டங்களின் எல்லையிலிருந்து சமுத்திரத்தை நோக்கி பரந்துள்ள கண்டம் காணப்படுகிறது, அருகிலே சமுத்திரம் காணப்படுகிறது. இவ்வாறு காணப்படுகின்ற பொழுது அந்த இரண்டும், சமுத்திரமும் கண்டமும், நீர்ப்பரப்பும் கண்ட நிலப்பரப்பும் சந்திக்கின்ற அந்த பகுதியில் இருந்து சமுத்திரத்தை நோக்கி பரவியுள்ள ஆழம் குறைந்த, குறைவான ஆழத்தை கொண்ட கடல் பரப்பு கண்ட மேடை என்று சொல்லப்படுகின்றன. அந்த வகையிலே உலகத்திலே பல்வேறு கண்ட மேடைகள் காணப்படுகின்றன. அனைத்து சமுத்திரங்களிலும் கண்டமேடைகள் காணப்படாவிட்டாலும் சில சமுத்திரங்களிலே, சில கண்டங்களுக்கு அருகிலே இந்த கண்டமேடைகள் காணப்படுகின்றன. இவ்வாறு காணப்படுகின்ற கண்டமேடைகளில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சிறப்பாக அந்த ஐரோப்பா கண்டத்திலே, சிறப்பாக அங்கு காணப்படுகின்ற வடகடல் பகுதிகளிலே யோட்சி கண்டமேடை காணப்படுகிறது. அதே போல வட அமெரிக்கா கண்டத்திலே அதற்கு கிழக்கு பக்கமாக கிரேன் பேங், டொக்கர் பேங் இப்படியான கண்டமேடைகள் காணப்படுகின்றன. அதனோடு நாங்கள் இலங்கையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இலங்கையை சூழ்ந்து சிறப்பாக இலங்கைக்கு வடக்கு பக்கமாக யாழ்ப்பாணத்துக்கு மேலாக ஓச்சி கண்டமேடை, பீதுரு அல்லது பீற்று கண்டமேடை என்பனவும், மன்னாருக்கு பக்கத்திலே, மன்னாரினுடைய மேற்கு அந்த கடல் பகுதியிலே மன்னார் கண்டமேடையும் இந்த இலங்கைக்கு சொந்தமான ஒரு கண்டமேடைகளாக காணப்படுகின்றன. அந்த வகையிலே இந்த படத்தை அவதானிக்கின்ற பொழுது சொல்லப்படுகிறது, இங்கு நிலத்திணிவு காட்டப்படுகிறது, இங்கு நிலத்திணிவு காட்டப்படுகிறது. காட்டப்படுகின்ற இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது, இந்த படத்தை அவதானிக்கின்ற பொழுது இது நிலப்பகுதியை காட்டுகிறது, இது சமுத்திர பகுதியை காட்டுகிறது. நிலமும் சமுத்திரம் சந்திக்கின்ற இந்த பகுதி கரைக்கோடு, கடற்கரை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கண்டத்திலிருந்து சமுத்திரத்தை நோக்கி சிறிய ஆழம் குறைந்த அந்த கடல் பகுதியை கொண்ட இந்த பகுதியே கண்டமேடை என்று அழைக்கப்படுகின்றது. அதே போல் அன்புக்குரிய மாணவர்களே, அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இந்த கண்டத்தோடு இணைந்ததாக இருப்பதனுடைய அடுத்த பகுதி அம்சம் கண்ட சாய்வு. முதல் நாங்கள் பார்த்தது கண்டமேடை. இந்த கண்டத்தோடு இணைந்ததாக காணப்படுகின்ற அடுத்த பௌதிக அம்சமாக இருப்பது கண்ட சாய்வு. கண்ட சாய்வு என்றால் என்ன என்பதை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது, அன்புக்குரிய மாணவர்களே, இங்கு பாருங்கள், கண்டமேடையின் விளிம்பில் இருந்து, நான் கண்டமேடை பார்த்து விட்டோம், இவ்வாறு காணப்படுகின்ற அந்த கண்டமேடையின் விளிம்பில் இருந்து சமுத்திரத்தை நோக்கி சாய்வாக அமைந்துள்ள நிலப்பகுதி கண்ட சாய்வு என்று அழைக்கப்படுகிறது. இந்தபடி படத்தை பாருங்கள், இங்கு பாருங்கள், இது நிலப்பகுதி, இது கண்டமேடை. கண்டமேடையினுடைய விளிம்பில் இருந்து சமுத்திரத்தை நோக்கி சாய்ந்த தன்மையிலே, சரிவான தன்மையிலே காணப்படுகின்ற நிலத்திணிவானது கண்ட சாய்வு எனப்படுகிறது. இவ்வாறு கண்டத்தோடு சேர்ந்ததாக கண்ட மேடை, கண்ட சாய்வுகள் காணப்படுகிறது. மாணவர்களே, நாங்கள் பார்த்தோம் இந்த கண்ட மேடை, இந்த கண்ட மேடையானது அமைந்திருக்கின்ற அந்த பகுதியிலே, அந்த பகுதியானது பல்வேறுபட்ட பொருளாதார நன்மைகளை வழங்கி கொண்டு இருக்கின்றன. சமுத்திரங்களும் இந்த கண்ட மேடைகளும் கண்ட சாய்வுகளும் அந்த நாட்டினுடைய அந்த சமுத்திரம், அந்த கண்டங்கள் மற்றும் சமுத்திரங்கள், இந்த கண்ட மேடைகள் எந்த பகுதிகளிலே காணப்படுகிறதோ அந்த கண்ட மேடையும் கண்ட சாய்வுகளும் எந்த நாட்டுக்கு சொந்தமோ அந்த நாடுக்கு இந்த கண்ட மேடைகள் காணப்படுவதன் மூலமாக அங்கு இந்த கண்ட மேடையிலே சூரிய ஒளியானது இலகுவாக சென்றடையக்கூடிய தன்மை காணப்படுகிறது. ஏனென்றால் இது ஒரு ஆழம் குறைந்த ஒரு பகுதியாக இருப்பதனால், இது ஒரு ஆழம் குறைந்த நிலப்பரப்பு, இந்த நீர்ப்பரப்பை கொண்டு காணப்படுவதனால், ஆழம் குறைவான கடல் பகுதியை கொண்டு காணப்படுவதனால் சூரிய ஒளியானது இந்த கண்ட மேடையை நோக்கி இலகுவாக ஊன்றி செல்லக்கூடிய தன்மைகளை கொண்டு காணப்படுகிறது.
அதனோடு சேர்ந்து வளியும் ஊடி செல்லக்கூடிய தன்மைகள் இருப்பதனால் இந்த சூரிய ஒளியையும் வளியையும் பயன்படுத்தி நீர்வாழ் தாளைகள், முருகைக்கற்பாறைகள் என்று ஏராளமான விடயங்கள் இந்த கண்டமேடை பகுதிகளிலே காணப்படுவதனால் அங்கு ஏராளமான மீனினங்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு, இனத்தை பெருக்குவதற்காக வேண்டி அங்கு செல்லுகின்ற பொழுது இந்த கண்டமேடை பகுதிகள் அங்கு கூடுகின்ற மீன்களை பிடிக்கின்ற ஒரு சமுத்திர மீன்பிடி பண்ணையாக காணப்படுகின்றன. அந்த வகையிலே இந்த கண்டமேடைகள் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தூண்டுகின்ற ஒரு பௌதீக விடயமாக, பௌதீக பண்பை கொண்டதாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்புக்குரிய மாணவர்களே, அடுத்து நாங்கள் காண வேண்டிய, கற்க வேண்டிய அடுத்த பௌதீக அம்சம் தீவுகள். தீவு என்றால் 4 பக்கமும் நீரால் சூழப்பட்ட பல்லுருவ அமைப்பில் காணப்படும் சிறிய நிலப்பரப்பு. ஒரு நிலத்திணிவு ஒன்று காணப்படுகின்ற பொழுது நிலத்திணிவை சுற்றி 4 பக்கங்களிலும் நாற்றிசைகளிலும் நீரினால் சூழ்ந்து காணப்படுகின்ற பல உருவங்களை கொண்ட சிறிய நிலப்பரப்பு தீவு என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பல்லுருவம் என்று பார்க்கின்ற பொழுது அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் ஒரு கடற்கரையினுடைய அந்த ஓரங்களை பார்க்கின்ற பொழுது அந்த கடற்கரை ஓரங்கள், கடலோடு இணைகின்ற அந்த நிலப்பகுதியிலே பல்வேறுபட்ட உருவங்கள் காணப்படுகின்றன. தீவுகள் காணப்படுகின்றன, களப்புகள் காணப்படுகின்றன, முனைகள் காணப்படுகின்றன, குடாக்கள் காணப்படுகின்றன, கடல் நீர் ஏரிகள் காணப்படுகின்றன. இவ்வாறு பல்வேறுபட்ட உருவங்களை இந்த கரையோரங்கள் காணப்படுவதனால், கொண்டிருப்பதனால் அந்த பகுதியானது பல்லுருவ தன்மைகளை கொண்டு காணப்படுகிறது. இவ்வாறு பல்லுருவ உறுப்புகளை கொண்ட ஒரு சிறு நிலப்பரப்பை சுற்றி நீரானது 4 திசைகளிலும் 4 பக்கத்திலும் சூழ்ந்து காணப்படுகின்ற பொழுது அந்த நிலத்திணிவானது தீவு என்று அழைக்கப்படுகின்றன. அந்த வகையிலே உலகத்திலே ஏராளமான தீவுகள் காணப்படுகின்றன. அந்த தீவுகள் பெரும்பாலும், இந்த தீவுகள் பெரும்பாலும் கண்டங்களுக்கு அருகிலும் கண்ட மேடைகளிலும் அமைந்து காணப்படுகின்றன. உலகத்திலே காணப்படுகின்ற தீவுகள் பல கண்டங்களுக்கு அருகிலும் கண்ட மேடைகளிலும் காணப்படுகின்றன. அந்த வகையிலே உலகத்திலே காணப்படுகின்ற இந்த தீவுகள் பலவற்றிலே அந்த தீவுகள் அமைந்து காணப்படுகின்ற கண்ட மேடைகளின் அடிப்படையில் எந்த கண்ட மேடைகளில் இந்த தீவுகள் காணப்படுது என்பதை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆசியா கண்டத்தினுடைய தென்கிழக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆசிய கண்ட மேடையிலே சுமாத்திரா தீவு, ஜாவா தீவு, போர்னியோ தீவு கூட்டங்கள், இந்தோனேசியாவுக்கு சொந்தமான சுமாத்திரா, ஜாவா, போர்னியோ ஆகிய தீவு கூட்டங்கள் ஆசியாவுக்கு சொந்தமான ஆசியா கண்டத்திற்கு உரித்தான ஆசிய கண்ட மேடையிலே காணப்படுகின்ற தீவுகளுக்கு சிறந்த உதாரணமாக சொல்லப்படுகின்றன. அதனோடு சேர்ந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் பாருங்கள். அதனோடு சேர்ந்து ஆஸ்திரேலியாவினுடைய ஆசியா கண்டத்துக்கு சொந்தமாக இந்த தீவு இருப்பது போல ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு சொந்தமான கண்ட மேடையிலே பப்புவா நியூகினியா மற்றும் தஸ்மேனியா போன்ற தீவுகள் ஆஸ்திரேலிய கண்ட மேடைக்கு உரித்தான தீவுகளுக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றன. அதே போல் அன்புக்குரிய மாணவர்களே, ஆபிரிக்கா கண்டம் காணப்படுகிறது. அந்த ஆபிரிக்கா கண்டத்திற்கு உரித்தான ஆபிரிக்க கண்ட மேடையிலே மடகஸ்கார் எனப்படுகின்ற தீவு காணப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல கண்டமேடைகள் பெரும்பாலும், தீவுகள் பெரும்பாலும் கண்டங்களுக்கு அருகிலும் கண்ட மேடையிலும் காணப்படுகின்றன. இவ்வாறு காணப்படுகின்ற இந்த தீவுகளிலே ஆபிரிக்கா கண்டத்திற்கு பக்கத்திலே சேர்ந்து காணப்படுகின்ற அந்த கண்டமேடை பகுதிகளிலே இருக்கக்கூடிய தீவாக மடகஸ்கார் தீவானது காணப்படுகிறது. அது மட்டுமல்ல,
உலகத்திலே பல்வேறு தீவுகள் இவ்வாறு காணப்பட்டாலும் சில தீவுகள் கண்டமேடைகளுக்கு அப்பால் பரந்த சமுத்திரத்தினுடைய நடுவிலே காணப்படுகின்றன. பல தீவுகள் சிறப்பாக நீங்கள் உலக படத்தை நீங்கள் கவனமாக அவதானித்தீர்கள் சொன்னால் விசேடமாக அமெரிக்காவினுடைய மேற்கே காணப்படுகின்ற, அதே போல ஆசியாவுக்கு கிழக்கே காணப்படுகின்ற அந்த பசிபிக் சமுத்திரத்திலே ஏராளமான தீவு கூட்டங்கள், தீவுகள் பரவி காணப்படுகின்றன. அந்த தீவுகள் எவ்வாறு தோற்றம் பெற்றன என்று பார்க்கின்ற பொழுது, இவ்வாறு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தீவு கூட்டங்கள் எவ்வாறு உருவானது என்று பார்க்கின்ற பொழுது, அந்த ஆழமான சமுத்திர பகுதிகளிலே தொழில்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எரிமலைகள் கக்குகின்ற பொழுது, தொழில்படுகின்ற பொழுது வெளியேற்றப்படுகின்ற சாம்பல்கள், தூசுகள், இன்னும் திண்மப் பொருட்கள் எல்லாமே அப்படியே வெளிப்பட்டு சமுத்திர பகுதிகளிலே படிந்து படிந்து வளர்ந்து உயர்ந்ததன் விளைவாக அந்த சமுத்திர பகுதிகளிலே, சிறப்பாக பசிபிக் சமுத்திர பகுதிகளிலே லட்சக்கணக்கான தீவுகள் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறான தீவுகளிலே சிறந்த ஒரு உதாரணமாக இருப்பது இந்த ஹவாய் தீவு. அது மட்டுமல்ல, உலகப்படத்தை அவதானிக்கின்ற பொழுது அமெரிக்காவுக்கு வட கிழக்கு பக்கமாக கிரீன்லாந்து தீவு காணப்படுகிறது. அந்த கிரீன்லாந்து தீவுக்கு அருகிலே தென் கிழக்கு பகுதிகளிலே ஐஸ்லாந்து தீவு காணப்படுகிறது. இந்த ஐஸ்லாந்து தீவானது அங்கு ஏற்பட்ட எரிமலை கக்குகையின் மூலமாக வெளியேறிய சாம்பல்கள், தூசுகள், துணிக்கைகள், திண்மப் பொருட்கள் சமுத்திர பகுதிகளிலே, அத்தில்லாந்தி சமுத்திர பகுதிகளிலே படிந்ததன் காரணமாக உருவான தீவுகளுக்கு சிறந்த உதாரணமாக சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, கண்ட மேடுகளிலே இந்த தீவுகள் இருந்தாலும், கண்டங்களுக்கு அருகிலே தீவுகள் இருந்தாலும், சில தீவுகள் சிறிய தீவாக இருக்கலாம், பெரிய தீவாக இருக்கலாம். இந்த தீவுகள் உருவாக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் எரிமலை கக்குகையின் மூலமான செயல்பாடுகள். இவ்வாறு எரிமலை கக்குகையின் மூலமாக உருவான தீவுகளுக்கு சிறந்த உதாரணமாக இருப்பது ஹவாய் தீவு, ஐஸ்லாந்து தீவு. அடுத்தது மாணவர்களே, இலங்கை ஒரு தீவு. இலங்கையை சுற்றி சமுத்திர பகுதி, கடல் பகுதி காணப்படுவதனால் இலங்கை ஒரு தீவு. இலங்கை ஒரு தீவாக காணப்படுகின்ற அதே நேரத்திலே இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலே சில தீவுகள் காணப்படுகின்றன. அந்த தீவுகளை நீங்கள் அறிவதும் அதனுடைய பெயர்களை நீங்கள் தெரிந்திருப்பதும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. சிறப்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இலங்கை ஒரு தீவு, இலங்கைக்கே சொந்தமான தீவுகள் காணப்படுகின்றன. விசேடமாக பார்க்கின்ற பொழுது வடமேற்கிலே மன்னார் தீவு காணப்படுகிறது. இலங்கை தீவிலே காணப்படுகின்ற மிகப்பெரிய தீவு மன்னார் தீவு. அதனோடு சேர்ந்ததாக யாழ்ப்பாண பகுதியை மையப்படுத்தி அங்கும் ஏராளமான தீவு கூட்டங்கள் காணப்படுகின்றன. சப்த தீவு என்று சொல்லப்படுகின்ற நைனா தீவாக இருக்கலாம், எழுவை தீவாக இருக்கலாம், புங்குடு தீவாக இருக்கலாம், அனலை தீவாக இருக்கலாம், பாலி மற்றும் கச்சத்தீவு, இப்படியான ஏராளமான தீவுகள் இலங்கைக்கே சொந்தமான தீவுகளாக காணப்படுகின்றன. அந்த வகையிலே மாணவர்களே, நாங்கள் ஒவ்வொரு மாணவர்களும் கற்றறிய வேண்டிய கற்றல் பேச்சிலே தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், உலகத்திலே காணப்படுகின்ற பௌதீக அம்சங்கள் என்ன, அதிலே ஒன்று தீவுகள். தீவு என்றால் என்ன, அதனுடைய வரைவிலக்கணங்கள் என்ன, தீவுகள் எந்த இடத்திலே பரவி காணப்படுகிறது என்பதோடு சேர்ந்ததாக இலங்கை தீவுக்கு சொந்தமான தீவுகள் எவை என்பதையும் அறிவது, கற்று தேர்வது கற்றல் பேச்சிலே ஒரு பேராக காணப்படுகிறது. அந்த வகையிலே மாணவர்களே, தொடர்ந்து நாங்கள் இந்த படத்தை அவதானிக்கின்ற பொழுது இங்கு ஏராளமான தீவுகள் காணப்படுகின்றன. பல தீவுகள், சிறப்பாக கிரீன்லாந்து தீவு, உலகத்திலேயே மிக பெரிய தீவாக இருப்பது கிரீன்லாந்து தீவு. அதற்கு அருகிலே காணப்படுவது ஐஸ்லாந்து தீவு மற்றும் இங்கு கியூபா தீவுகள், கனேடியன் தீவுகள், மடகஸ்கார் தீவுகள், சுமாத்திரா, ஜாவா, போர்னியோ, பப்புவா நியூகினி, இப்படி ஏராளமான தீவுகள் உலகத்திலே காணப்படுகின்றன. இந்த தீவுகளினுடைய அந்த அமைவிடத்தன்மைகளை நீங்கள் உலகப்படத்திலே குறித்து காட்ட தெரிந்திருப்பது முக்கியமான கற்றல் பேராக காணப்படுகிறது. எனவே
உங்களுடைய பயிற்சி புத்தகம் 10ஆம் ஆண்டு புவியியல் பயிற்சி புத்தகத்திலே இந்த தீவுகளினுடைய அமைவிடத்தன்மைகள் அங்கு காட்டப்படுகிறது. இந்த படத்திற்கு மேலதிகமாக அந்த படத்தையும் நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது உலகத்திலே காணப்படுகின்ற தீவுகள் எந்த இடத்திலே பரவியுள்ளன என்பதையும் பரம்பல் தன்மையை நீங்கள் அறிவது அவசியமானதாக இருக்கிறது. அடுத்து தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது சமுத்திரம். உலகத்திலே சமுத்திரங்கள் மிக முக்கியமான ஒரு பௌதீக விடயமாக காணப்படுகிறது. அந்த வகையிலே சமுத்திரம் என்றால் என்ன என்பதை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது புவியில் உவர் நீரால் நிறைந்த பாரிய நீர்ப்பரப்பு சமுத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. புவியினுடைய மேற்பரப்பிலே உவர் நீரால் நிறைந்த பாரிய நீர்ப்பரப்பு சமுத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. நாங்கள் வாழுகின்ற இந்த புவியை நாங்கள் 100 வீதமாக கொண்டால் 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட இந்த புவியிலே 29 வீதம் தீவுகளாகவும் கண்டங்களாகவும் காணப்படுகின்ற நேரத்திலே மிகுதியாக காணப்படுகின்ற அந்த 71 வீதமானது சமுத்திரத்தை கொண்டு அதாவது பரந்த அளவிலே உவர் நீரால் நிறைந்த ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அந்த வகையிலே உலகத்திலே காணப்படுகின்ற சமுத்திரங்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிரதானமாக 5 சமுத்திரங்கள் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவது பசிபிக் சமுத்திரம், இரண்டாவது அத்லாந்திக் சமுத்திரம், மூன்றாவது இந்து சமுத்திரம், நான்காவது அந்தார்டிக் சமுத்திரம், ஐந்தாவது ஆர்டிக் சமுத்திரம். அந்த சமுத்திரத்தினுடைய அந்த நீர்ப்பரப்பு காணப்படுகின்ற அந்த அளவின் அடிப்படையிலே அந்த நீர்ப்பரப்பை கொண்டிருக்கின்ற அந்த பரப்பளவிலே நாங்கள் ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது அதிகமான நீர்ப்பரப்பை கொண்ட முதலாவது பாரிய சமுத்திர பரப்பாக இருப்பது பசிபிக் சமுத்திரம், இரண்டாவதாக இருப்பது அத்லாந்திக் சமுத்திரம், மூன்றாவது இருப்பது இந்து சமுத்திரம், நான்காவது இருப்பது அந்தார்டிக், ஐந்தாவது இருப்பது ஆர்டிக் சமுத்திரம். நாங்கள் வாழுகின்ற இலங்கை தீவானது அமைந்து காணப்படுவது இந்து சமுத்திர பகுதியாகும். அதே போல இந்தியாவினுடைய அந்த தெற்கு பகுதியானது இந்தியா அந்த நிலப்பரப்பும் இந்திய நாடும் அமைந்து காணப்படுகிற சமுத்திரமாக இருப்பது இந்து சமுத்திரம். இவ்வாறு பல தீவுகளையும் நாடுகளையும் எல்லையாக கொண்டு பல சமுத்திரங்கள் காணப்பட்டாலும் நாங்கள் வாழுகின்ற இலங்கை தீவானது அமைந்துள்ள சமுத்திரமாக இருப்பது இந்து சமுத்திரமாகும். இங்கு பாருங்கள், இந்த படத்தை அவதானிக்கின்ற பொழுது உலகத்திலே எந்த இடத்திலே சமுத்திரங்கள் பரவி உள்ளன என்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. நாங்கள் பார்த்தோம், உலகத்திலே சிறப்பாக சமுத்திரம் 5 காணப்படுகிறது. அந்த 5 சமுத்திரத்திலே இந்த பகுதி வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா, ஆப்பிரிக்காவுக்கு நடுவே காணப்படுவது அத்லாந்திக் சமுத்திரம். அதே போல இந்த உலகம் கோளமாக காணப்படுகிறது. அதிலே வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவுக்கு மேற்கு பகுதியிலும் ஆசியாவினுடைய கிழக்கு பகுதியிலும் அதிகமான நீர்ப்பரப்பை கொண்ட முதலாவது இடத்தை பெறுகின்ற சமுத்திரமாக இருப்பது பசிபிக் சமுத்திரம். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இந்தியாவுக்கு கீழே ஆப்பிரிக்காவுக்கு கிழக்கு பக்கமாக இருப்பது இந்த இந்து சமுத்திரம் காணப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது தென்முனைவிலே இந்த தென்முனைவிலே காணப்படுவது அந்தார்டிக் சமுத்திரம். அதே போல வடக்கே இருப்பது ஆர்டிக் சமுத்திரம். இவ்வாறு இந்த படத்தை அவதானிக்கிற பொழுது பாருங்கள், பசிபிக் சமுத்திரம், அத்லாந்திக் சமுத்திரம், இந்து சமுத்திரம், ஆர்டிக் சமுத்திரம், அந்தார்டிக் சமுத்திரம் என்று மொத்தமாக 5 சமுத்திர பகுதிகளை நாங்கள் காண முடிகிறது. இங்கு பாருங்கள், இந்த சமுத்திரங்கள் பல வகைகளிலே அந்த சமுத்திரத்தின் எல்லைகள் எந்த நாட்டுக்கு சொந்தமானதோ அந்த நாட்டுக்கே பல்வேறுபட்ட வகைகளிலே நன்மைகளை ஆற்றுகின்ற ஒரு நீர் பகுதியாக காணப்படுகிறது.
சமுத்திரங்களிலே காணப்படக்கூடிய ஏராளமான மீன்கள் அந்த நாட்டுக்கு சொந்தமானதாக காணப்படுவதனால் சமுத்திர பகுதிகளிலே பிடிக்கக்கூடிய மீன்கள் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை தூண்டுகின்ற ஒரு பௌதீக விடயமாக நோக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, சமுத்திர பகுதிகளிலே கீழே காணப்படுகின்ற ஏராளமான கனிய வளங்கள் பெட்ரோலியமாக இருக்கலாம், இன்னும் பல்வேறுபட்ட கனி பொருட்களாக இருக்கலாம். இவைகளெல்லாம் அந்த எந்த நிலப்பகுதிக்கு எந்த நாட்டுக்கு சொந்தமானதாக காணப்படுகிறதோ இந்த சமுத்திர பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு சொந்தமானதாக இருப்பதனால் அந்த நாடு இவற்றை பெற்றுக்கொண்டு பல்வேறுபட்ட உற்பத்தி முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய தன்மையினை இந்த சமுத்திரங்கள் இந்த நாடுகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. இவற்றை நாங்கள் கற்றுக்கொள்வதும் மாணவர்கள் இந்த பாடத்தை கற்பதன் மூலமாக அறிய வேண்டிய கற்றல் பேறாக காணப்படுகிறது. தொடர்ந்து மாணவர்களே நாங்கள் பார்க்கின்றோம், சமுத்திரங்களிலே சில பௌதிக உறுப்புகள் காணப்படுகின்றன. எவ்வாறு அந்த கண்ட பகுதிகளிலே கண்ட மேடை, கண்ட சாய்வு எனப்படுகின்ற சில பௌதிக உறுப்புகள் ஒரு உப பிரிவாக இருப்பது போல சமுத்திர பகுதிகளிலும் சில பௌதிக உறுப்புகள் காணப்படுகின்றன. அதிலே ஒன்று சமுத்திர அகழிகள். சமுத்திர அகழி என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள், சமுத்திர பகுதிகளிலே காணப்படுகின்ற ஆழமான நீர் பகுதி சமுத்திர அகழின்னு சொல்லப்படுகின்றன. பாருங்கள், சமுத்திரங்களிலே காணப்படுகிற மிக ஆழமான பகுதி சமுத்திரம் காணப்படுகிறது. அந்த சமுத்திரத்திலே எந்த பகுதி ஆழமான பகுதியாக காணப்படுகிறதோ அந்த பகுதியானது சமுத்திர அகழி என்று சொல்லப்படுகின்றன. உலகத்திலே பல்வேறுபட்ட பெயர்களை கொண்ட அகழிகள் காணப்படுகின்றன. இந்த அகழிகளிலே மிகவும் ஆழம் கூடிய அகழியாக இருப்பது மரியானா அகழி. இந்த மரியானா அகழி உலகத்திலே மிக கூடிய ஆழத்தை கொண்ட ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. இதனுடைய ஆழமானது 11,035 மீட்டர் ஆழம். அதற்கு அடுத்ததாக இந்த மரியானா அகழிக்கு அடுத்ததாக ஆழத்திலே 2ஆம் இடத்தை பெறுகின்ற அகழியாக இருப்பது மிண்டோனா அகழி. இதனுடைய ஆழமானது 10,497 மீட்டராக காணப்படுகிறது. இன்னும் இதனோடு சேர்த்து பல்வேறு அகழிகள் காணப்படுகின்றன. குறையில் அகழி, வேறு அகழி, சிலி அகழி, இப்படி சொல்லிக்கொண்டு போகலாம். அவற்றிலே ஆழத்தின் அடிப்படையில் 1ஆம் இடத்தை பெறுவது மரியானா அகழி. இதனுடைய ஆழமானது 11,035 மீட்டர். 2ஆவதான ஆழத்தை கொண்டு காணப்படுவது மிண்டோனா அகழி. இந்த மிண்டோனா அகழியானது கொண்டிருக்கின்ற ஆழமானது 10,497 மீட்டராக காணப்படுகிறது. சிறப்பாக உலகத்திலே காணப்படுகின்ற அகழிகளில் பல அகழிகள் காணப்படுகின்ற சமுத்திரமாக இருப்பது பசிபிக் சமுத்திரம். அந்த வகையிலே இந்த பசிபிக் சமுத்திரத்திலே தான் அதிகமான அகழிகள் காணப்படுகின்றன. இந்த படத்தை அவதானியுங்கள். இங்கு பாருங்கள், நீர்ப்பரப்பு காணப்படுது, நிலப்பரப்பு காணப்படுகிறது. அதிலே பாருங்கள், இந்த ஏனைய ஆழங்களை விட இங்கு கூடிய ஆழம் காணப்படுகிறது. இந்த படத்தில் அவதானியங்கள், இந்த ஏனைய பகுதிகளை விட இந்த பகுதிகளிலே கூடிய ஆழம் காணப்படுகிறது. எனவே பார்த்தோம், சமுத்திரங்களில் மிக ஆழமான பகுதி அகழி. படத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கு காட்டப்படுகிறது. உங்களுக்கும் இதே போல படத்தை தந்து அதில் இலக்கங்கள் தரப்பட்டு அந்த இலக்கங்கள் குறிக்கின்ற விடயங்கள் எவை என்பதை கேட்கின்ற பொழுது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சமுத்திர அகழி என்பது எந்த இலக்கம், கண்ட மேடை என்பது எந்த இலக்கம், கண்ட சாவி என்பது எந்த, நீங்கள் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு புள்ளிகள் பெருமளவிலே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் காணப்படுகின்றன. எனவே உங்களுடைய பயிற்சி புத்தகத்திலே இந்த புத்தகத்தை நீங்கள் கவனமாக அவதானிப்பதன் மூலமாகவும் அவற்றினுடைய பரம்பல் பகுதிகளை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்வதன் மூலமாகவும் நீங்கள் அதிகரித்த புள்ளியை பெறலாம் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் கிடையாது. அன்புக்குரிய மாணவர்களை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது
உலகத்திலே காணப்படுகின்ற அடுத்த பௌதிக விடயமாக இருப்பது கடல்கள். சமுத்திரத்தோடு சேர்ந்ததாக காணப்படுகிறது. அதாவது பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ நிலப்பகுதிகளினால் சூழப்பட்டு சமுத்திரத்தோடு இணைந்து காணப்படுகின்ற உவர் நீரை கொண்ட நீர்ப்பகுதிகள் கடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பாருங்கள், பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ நிலப்பகுதியினால் சூழப்பட்டு சமுத்திரத்துடன் இணைந்து காணப்படும் நிலப்பகுதியினாலும் முழுமையாகவோ அல்லது ஒரு நிலப்பகுதி குறிப்பிட்ட ஒரு பகுதியாகவோ இருப்பதோடு சமுத்திரத்தோடு இணைந்து காணப்படுகின்ற உவர் நீரை கொண்ட நீர்ப்பகுதிகள் கடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நீங்கள் செங்கடலை பார்க்கின்ற பொழுது அதனுடைய 3 பக்கங்கள் பாருங்கள், பகுதியாக என்று பார்க்கிற பொழுது, இப்போ செங்கடலை பார்க்கின்ற பொழுது அதனுடைய வடக்கு பகுதியாக இருந்தால் என்ன, மேற்கு பகுதியாக இருந்தால் என்ன, கிழக்கு பகுதியாக இருந்தால் என்ன, இந்த 3 பக்கமும் நிலத்தால் பகுதிகளை சூழ்ந்து காணப்படுகின்ற அதே நேரம் தெற்கு பகுதியை பார்க்கின்ற பொழுது அரபியன் கடலோடு அராபிய கடலோடு அல்லது இந்து சமுத்திரத்தோடு அது இணைந்து கொள்ளுகிறது. அவ்வாறான பகுதிகள் தான் பகுதியாக சொல்லப்படுகிறது. சில வேளைகளில் சில கடல்கள் முழுமையாக நிலத்தினால் மூடி காணப்படலாம். உதாரணமாக கஸ்பியன் கடல் என்பது ஆசியா கண்டத்திற்குள் காணப்படுகின்ற ஒரு நீர் பகுதியாக, உவர் நீரை கொண்ட பகுதியாக காணப்படுகிற சூழ்நிலையில் அது சூழ்ந்து நிலப்பகுதி காணப்படுகிறது. அந்த வகையிலே முழுவதுமாக சூழப்பட்டு சமுத்திரத்தோடு இணைந்து காணப்படுகின்ற உவர் நீரை கொண்ட நீர்ப்பரப்பு கடல் என்று அழைக்கப்படுகின்றன. உலகத்திலே பல எண்ணிக்கையிலான கடல்கள் காணப்படுகின்றன. இந்த படத்தை அவதானிக்கிற பொழுது உலகத்திலே காணப்படுகின்ற பல எண்ணிக்கை கடல்கள் காட்டப்படுகிறது. இங்கு பாருங்கள், கரிபியன் கடல் மற்றும் செங்கடல், சாக்கடல், வடகடல், கருங்கடல் மற்றும் அராபியன் கடல், இப்படி ஏராள கடல்கள் காணப்படுகின்றன. இவற்றை பார்க்கின்ற பொழுது இந்த கடலானது, இந்த கடல்கள் எந்த தன்மையிலே உலகத்திலே பரவி காணப்படுகிறது, எப்படியான பண்புகளை கொண்டு காணப்படுது என்று பார்க்கின்ற பொழுது அந்த கடல்கள் எந்த தன்மையினால் சூழ்ந்து காணப்படுகிறது, மூடப்பட்டு காணப்படுகிறது அடிப்படையாக கொண்டு பாருங்கள், பகுதியளவில் நிலத்தால் சூழப்பட்ட கடல்களுக்கு உதாரணங்களாக நாங்கள் பார்த்தோம். பகுதியாகவோ முழுவதுமாகவோ நிலத்தினால் சூழப்பட்டு சமுத்திரத்தோடு இணைந்து காணப்படுகின்ற உவர் நீரை கொண்ட நீர்ப்பரப்பு கடல்கள், அதிலே இவ்வாறான ஒரு தன்மையை கொண்டு காணப்படுகின்ற கடல்களிலே பகுதியளவில் நிலத்தால் சூழப்பட்ட, சில வேளைகளில் 3 பக்கமாக இருக்கலாம் அல்லது 2 பக்கமாக இருக்கலாம், இவ்வாறு பகுதி அளவிலே நிலத்தால் சூழப்பட்ட கடல்களுக்கு உதாரணமாக மத்திய தரைக்கடல். இந்த கடலை பார்க்கின்ற பொழுது வடக்கே இருப்பது ஐரோப்பாவினுடைய நிலப்பகுதி காணப்படுகிறது, தெற்கே ஆப்பிரிக்கா நிலப்பகுதி காணப்படுகிறது, கிழக்கே ஆசியா நிலப்பகுதி காணப்படுகிறது. ஆனால் மேற்கு பகுதிகளானது அத்திலாந்திக்கோடு இணைவதனால் என்று பார்க்கிற பொழுது பகுதி அளவிலே 3 பகுதி நிலத்தாலும் ஒரு பகுதி நீராலும் இணைகின்ற பகுதியாக இருப்பது மத்திய தரைக்கடல். அதே போல பகுதிகள் நிலத்தால் சூழப்பட்ட கடலுக்கு அடுத்த உதாரணமாக இருப்பது செங்கடல். செங்கடலை பொறுத்த மட்டிலே வடக்கே, கிழக்கே, மேற்கே நிலப்பகுதியால் சூழப்பட்டும் தெற்கே இந்து சமுத்திரத்தோடும் காணப்படும். ஆகவே பகுதி அளவில் 3 பகுதியாக நிலத்தால் சூழப்பட்டு ஒரு பகுதியானது சமுத்திரத்தோடு காணப்படுகிற ஒரு வகைப்படுத்தலாக செங்கடல் காணப்படுகிறது. அதே போல கருங்கடல், மஞ்சள் கடல் மற்றும் ஜப்பான் கடல், பால்டிக் கடல், இவைகளெல்லாம் பகுதி அளவிலே நிலத்தால் சூழப்பட்ட கடல்களுக்கு உதாரணங்களாக காணப்படுகின்றன. அதே போல முழுவதும் நிலத்தால் சூழப்பட்டு 4 பக்கமும் நிலத்தாலேயே சூழப்பட்டு நிலத்திணிவினால் சூழப்பட்ட கடல்களும் காணப்படுகின்றன.
அப்படிப்பட்ட கடல்களுக்கு உதாரணமாக இருப்பது கஸ்பியன் கடல், ஏரல் கடல். இந்த 2 கடல்களும் ஆசியா கண்டத்திலே பரவி காணப்படுகின்றன. அது மட்டுமல்ல அன்புக்குரிய மாணவர்களே, அதனோடு சேர்ந்ததாக சமுத்திரத்தோடு இணைந்து காணப்படுகிற கடல்களுக்கு உதாரணமாக இருப்பது அராபியன் கடல், சீன கடல். இந்த 2 கடல்களும் இந்து சமுத்திரத்தோடு சேர்ந்து காணப்படுகின்றன. அதனால் இவைகள் சிறப்பாக இந்த அராபியன் கடல் இந்து சமுத்திரத்தோடும் சீன கடல் பசிபிக் சமுத்திரத்தோடும் காணப்படுகின்றன. அந்த வகையிலே சமுத்திரத்தோடு இணைந்த தன்மையிலே காணப்படுகின்ற கடல்களும் வகைப்படுத்தப்படுகின்றன. எனவே மாணவர்களே, இவற்றை நீங்கள் அறிவதும் இந்த கடல்களை நீங்கள் உலகப்படத்திலே குறித்து காட்டி பெயரிட நீங்கள் முயற்சிப்பதும் அறிவதும் ஒவ்வொரு மாணவருடைய கற்றல் பேறுகளிலே பிரதானமான கற்றல் பேறாக காணப்படுகிறது. மாணவர்களே, இந்த கடல்கள் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியிலே பாரிய பங்கினை ஆற்றி வருகின்றன. எவ்வாறு சமுத்திரங்கள் பல வகைகளிலே நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கின்றனவோ அதே போல இந்த கடல்களும் நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கின்றன. கடலிலே காணப்படுகின்ற இந்த கண்ட மேடைகள் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு உதவுகின்றன, உல்லாச பயணத்துக்கு உதவுகின்ற ஒரு பகுதியாக காணப்படுகின்றன, கடல் வழி போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றன, மற்றும் கடல் அலைகளை கொண்டு மின் உற்பத்தி பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு பல்வேறுபட்ட வகைகளிலே உதவுகிற கடலானது அங்கு காணப்படுகின்ற கனிய வளங்களை அந்த நாடுகள் பெற்றுக்கொள்வதன் மூலமாக ஏராளமான கைத்தொழிலாக்க நடவடிக்கைகளுக்கு உதவுகின்ற ஒரு பகுதியாகவும் பௌதீக அம்சமாகவும் இந்த கடலானது காணப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இங்கு பாருங்கள், இந்த படத்திலே கடலினுடைய பரப்பளவுகள் பகுதிகள் காட்டப்படுகின்றன. தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்றோம் ஏரிகள். ஏரிகள் என்று சொல்லுகின்ற பொழுது உலகத்திலே காணப்படுகின்ற மற்றுமொரு பகுதிய உறுப்பாக ஏரி அமைந்திருக்கிறது. நிலத்திலே காணப்படும் இறக்கங்களில் நன்னீர் நிறைந்து காணப்படுகின்ற பொழுது அந்த நிலப்பகுதியானது நீர்ப்பகுதியானது ஏரி என்று அழைக்கப்படுகின்றன. ஏரி என்பது நிலத்தில் காணப்படும் இறக்கங்களில் நன்னீர் நிறைந்து காணப்படுமாயின் அந்த பகுதியானது ஏரி என்று அழைக்கப்படுகின்றன. புவியினுடைய அந்த மேற்பரப்பிலே பகுதிக தன்மையிலே ஒரு பாரியதொரு பள்ளம் ஒன்று காணப்படலாம். அந்த பள்ளத்திற்குள் நன்னீரானது நிறைந்து காணப்படுமாயின் அதுவே ஏரி என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வாறான ஏரிகள் ஒவ்வொரு கண்டங்களிலும் காணப்படுகின்றன. நாங்கள் பார்த்தோம், உலகத்திலே 7 கண்டங்கள் காணப்படுகின்றன. அந்த 7 கண்டங்களிலே சிறப்பாக அந்த அந்தார்டிக் அந்த கண்டத்திலே மக்கள் பெருமளை வாழாதபடியினால் நாங்கள் தவிர்த்து விட்டு ஏனைய 6 கண்டத்தை நாங்கள் நோக்குகின்ற பொழுது ஒவ்வொரு கண்டங்களிலும் ஏரிகள் காணப்படுகின்றன. சிறப்பாக அவதானிக்கின்ற பொழுது ஆசியா கண்டத்திலே பைக்கால் ஏரி காணப்படுகிறது. அதே போல வட அமெரிக்காவிலே 50 ஏரி காணப்படுகிறது. பஞ்சவாவி என்று அழைக்கப்படுகின்ற 5 ஏரிகள், சுப்பீரியர், மிச்சுக்கன், கூரன், ஈரி, ஒன்றாரியோ இவ்வாறு சொல்லப்படுகின்ற அந்த 5 வாவிகள் பஞ்சவாவி என்று அழைக்கப்படுகின்ற 50 வாவிகளை கொண்ட கண்டமாக வட அமெரிக்கா கண்டம் காணப்படுகிறது. அதே போல ஆஸ்திரேலியா கண்டத்தை பார்க்கிற பொழுது அயர் ஏரி காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஐரோப்பாவிலே லடோகா ஏரி காணப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது பாருங்கள், தென் அமெரிக்காவிலே தித்திகா ஏரி, அதனோடு சேர்ந்து ஆபிரிக்காவிலே தங்கனிக்கா ஏரி, விக்டோரியா ஏரி, இவைகளும் உலகத்திலே காணப்படுகின்ற ஏரிகளுக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றன. அந்த வகையிலே உலகத்திலே காணப்படுகின்ற அனைத்து கண்டங்களிலும் காணப்படுகின்ற சிறந்ததொரு பௌதீக உறுப்பாக பௌதீக அம்சமாக ஏரிகள் காணப்படுகின்றன. தொடர்ந்து பார்க்கிற பொழுது அன்புக்குரிய மாணவர்களே, இவ்வாறு காணப்படுகின்ற ஏரிகளிலே சில ஏரிகள் சில குறிப்பிட்ட காரணத்தினால் சிறப்பு பெறுகின்றன. அந்த வகையிலே உலகத்திலே காணப்படுகின்ற
பாரிய அளவு கொண்ட பரப்பளவிலே கூடிய ஏரியாக இருப்பது சுப்பீரியர் ஏரி. நான் சொன்னது போல வட அமெரிக்காவிலே 50 ஏரி காணப்படுகிறது. சுப்பீரியர், மிச்சுகன், கூரன், ஈரி, ஒன்றாரியோ இவ்வாறு காணப்படுகின்ற 5 ஏரிகளிலே சுப்பீரியர் என்கின்ற ஏரியானது உலகத்திலேயே காணப்படுகின்ற ஏரிகளிலே பரப்பளவிலே கூடிய ஏரியாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, உலகத்திலே உயரமான பகுதியிலே காணப்படக்கூடிய ஏரிக்கு உதாரணமாக தென் அமெரிக்காவிலே காணப்படுகின்ற தித்திகா ஏரி கூறப்படுகிறது. எவ்வாறு உலகத்திலே பரப்பளவிலே கூடிய ஏரியாக சுப்பீரியர் ஏரி இனங்காணப்பட்டிருக்கின்றதோ அதே போல அன்புக்குரிய மாணவர்களே, உலகத்திலே காணப்படுகின்ற ஏரிகளிலே அந்த வகையிலே உலகத்திலே பரப்பளவில் கூடிய ஏரியாக வட அமெரிக்காவின் சுப்பீரியர் ஏரி இனங்காணப்பட்டிருப்பது போல் உலகத்தில் உயரமான இடத்தில் காணப்படுகின்ற ஏரிக்கு உதாரணமாக தென் அமெரிக்காவில் உள்ள தித்திகா ஏரி இனம் காணப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு காணப்படுகின்ற ஏரிகளிலே சில ஏரிகள் நிலப்பரப்பினால் சூழ்ந்து கண்ட பகுதிகளுக்குள் நிலத்தினால் சூழ்ந்து உவர் நீரால் நிறைந்து காணப்படலாம். அவைகள் ஏரி என்று இனங்காணப்பட்டாலும் உவர் நீரை கொண்டிருப்பதனால் உள்நாட்டு கடல் என்று அவைகள் வேறு வகையாக நோக்கப்படுகின்றன. அந்த வகையிலே இந்த ஏரிகள் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியிலே பல்வேறுபட்ட விதத்திலே உதவி அளித்து கொண்டு வருகின்றன. சிறப்பாக 50 ஏரியானது வட அமெரிக்காவினுடைய நீர்வழி போக்குவரத்துக்கு உதவுகின்றது. அது மட்டுமல்ல, ஆபிரிக்காவிலே இந்த விக்டோரியா ஏரி, தங்கனிக்கா ஏரி அந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலே விவசாய உற்பத்திக்கு தேவையான நீரினை வழங்குவதிலே பல நன்மைகளை கொடுத்து வருகின்றன. இவ்வாறு இந்த ஏரிகள் பல வகைகளிலே நாட்டினுடைய வளர்ச்சியிலே பாரிய பங்கினை ஆற்றி வருவதை மாணவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருப்பது மிக மிக அவசியமானதாகும். தொடர்ந்து மாணவர்களே, படத்தை அவதானிக்கிற பொழுது உலகத்திலே காணப்படும் ஏரிகள் இங்கு காட்டப்படுகிறது. சாட் ஏரி, விக்டோரியா, தங்கனிக்கா, ஆஸ்திரேலியாவில் காணப்படக்கூடிய அயர் ஏரி, அதே போல ஆசியாவில் காணப்படுகின்ற இந்த பஸ்கால் ஏரி, பைக்கால் ஏரி, அதே போல தென் அமெரிக்கா காணப்படக்கூடிய உயரமான ஏரியாக இருக்கக்கூடிய தித்திகா ஏரி மற்றும் சுப்பீரியர், மிச்சுகன், குயிரன் இப்படியான ஏரிகள் யாவற்றையும் நாங்கள் இந்த படத்தில் அவதானிக்கின்றோம். மேலதிகமாக மாணவர்களே, உங்களுடைய பயிற்சி புத்தகத்திலே ஏரியினுடைய பரப்பளவினை, ஏரியினுடைய பரம்பல் தன்மையினை ஒவ்வொரு மாணவர்களும் உலக படத்திலே குறித்து பழகி இருப்பது அவசியமான விடயமாக காணப்படுகிறது. தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் பார்ப்பது அடுத்த பகுதிய விடயம் ஆறுகள். அதாவது தெளிவான பள்ளத்தாக்கினூடாக சமுத்திரம், ஏரி, வடிநிலம், கடல் இவ்வாறான பகுதியை நோக்கி பாய்ந்து செல்லுகின்ற இயற்கையான நீரானது ஆறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. உலகத்திலே பல ஆறுகள் 269க்கு மேற்பட்ட நிரந்தரமான ஆறு காணப்படுகின்றன. ஆற்று தொகுதிகள் காணப்படுகின்றன. இந்த ஆறுகள் உருவாக்கப்படுகின்ற, உற்பத்தி செய்யப்படுகின்ற தன்மையின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது லண்டனிலே காணப்படுகின்ற தேம்ஸ் நதியானது ஊற்றுக்கள் மூலமாக உற்பத்தியாக்கப்படுகிறது. புவியின் கீழிருந்து ஊற்றெடுத்து பாய்கின்ற நீரானது தொடர்ச்சியாக நகர்வதனால் அங்கு தேம்ஸ் நதியானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆபிரிக்காவிலே காணப்படுகின்ற நைல் நதி, உலகத்திலேயே அதிக பரப்பளவிலேயும் நீளத்திலேயும் அதிகமான நதி என்று சொல்லப்படும் நைல் நதியானது அங்கு காணப்படுகின்ற தங்கனிக்கா, விக்டோரியா ஏரியிலிருந்து பெருகுகின்ற நீரானது வடிந்தோடுவது மூலமாக உருவாக்கப்படுகிறது. அதே போல அன்புக்குரிய மாணவர்களே, பிரான்சிலே காணப்படக்கூடிய ரைன் நதியானது அங்கு காணப்படுகின்ற பனிக்கட்டியானது உருகி ஓடுவதன் மூலமாக உருவாக்கப்படுகிறது. அதே போல இலங்கையிலே காணப்படுகின்ற மகாவலி கங்கையானது மழை நீரின் மூலமாக, மழை நீரானது புவிக்கு வந்தடைந்து அது தெளிவான பள்ளத்தினூடாக பாய்வதன் மூலமாக உருவாக்கப்படுகிறது. இவ்வாறு
இந்த நதியானது எந்த தன்மையிலே உருவாக்கப்படுதோ அவற்றின் அடிப்படையில் இந்த ஆறுகள் வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த ஆறுகள் ஒரு சாய்வு வழியே பாய்ந்து செல்லுகிற தன்மையை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இந்த படத்திலே மகாபலி ஆற்றினுடைய படமானது காட்டப்படுகிறது. உலகத்திலேயே காணப்படுகின்ற பிரதான நதிகளுக்கு உதாரணமாக இவை எல்லாம் கூறப்படுகின்றன. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் தரம் 10 புவியினுடைய பிரதான பௌதிக பண்பை நாங்கள் எவை என்று கற்று தேர்ந்தோம். அந்த பௌதிக விடயம் என்றால் என்ன என்று நாங்கள் கற்று தேர்ந்தோம். பௌதிக விடயங்களிலே எவையெல்லாம் காணப்படுது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த பௌதிக உறுப்புகளிலே பௌதிக விடயங்களிலே அமைந்து கொள்ளக்கூடிய இடம்பெறக்கூடிய விடயங்கள் எவை, பௌதிக அம்சங்கள் எவை என்பதை நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இவற்றை நாங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய பரீட்சையிலே கட்டாய வினாவாக தரம் 10 இருக்கலாம், தரம் 11 இருக்கலாம், உலக படத்தை குறித்து காட்டுகின்ற வினாக்கள் வினவப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே நாங்கள் பார்த்த இந்த பௌதிக உறுப்புகள் ஒவ்வொன்றும் எந்த பகுதிகளிலே காணப்படுகின்றன என்பதை நீங்கள் தொடர்ச்சியான பயிற்சிகளை நீங்கள் முன்னெடுப்பதன் மூலமாக கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு தகுந்த முறையிலே சிறப்பான முறையிலே புள்ளிகளை நீங்கள் பெறக்கூடிய தன்மையொன்று காணப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகவே இவற்றை நீங்கள் உங்கள் மனதிலே இருத்தி தொடர்ந்து ஏனைய விடயத்தை கற்பதன் மூலமாக உங்கள் வாழ்வு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு மீண்டும் இந்த குரல் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.